எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும், ஆனால் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்றும் அமைச்சர் ஏவவேலு கூறியுள்ளார். ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனனை ஆதரித்து கண்ணமங்கலம், சேவூர், எஸ்பி நகரம், ஆரணி நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதியில் ஒன்றையாவது நிறைவேற்றியுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பினார். ஆனால் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்றும் கூறியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்க கையூட்டு பெற்ற வழக்கிற்கு பயந்துதான் அன்புமணி ஒன்றிய பாஜக அரசிடம் சரணாகதி அடைந்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் அதான் மருத்துவக் கல்லூரியில் கொடுக்கிற அதிகாரம். அந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் உத்தரப்பிரதேசத்துல மெடிக்கல் காலேஜ், உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜ், இந்த ரெண்டு மெடிக்கல் காலேஜுக்கும் இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, நான் டாக்டருக்கு அனுமதி தர மாட்டேன், முடியாது என்ற செல்ல ரெண்டு கல்லூரிக்கும் எவ்வளவு ஆனாலும் எங்களுக்கு தெரியாது, நான் இங்க பக்கத்துல இருந்து பார்க்கல, ஆனா நீங்க அனுமதி கொடுத்த அதற்காக அக்டோபர் மாதம் 2015 சிபிஐ உன் மீது வழக்கு தொடர்ந்து உன் மீது குற்றச்சாட்டு பத்திரிகை இன்றைக்கும் சிபிஐ கோர்ட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த வழக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தில் தான் நீ பிஜேபியோடு இருக்கிறேங்கிற மர்மம் எனக்கு தெரியும். இந்த பிரச்சாரத்தின் போது திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் MS தரணிவேந்தன் உள்ளிட்ட திமுகவினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி மீது குதிரை சவாரி செய்து தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி திமுக வேட்பாளர் திராவிடமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா பரப்புரை மேற்கொண்டார். கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட மசனகுடி, பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பரப்புரையில் கூடலூர் தொகுதி திமுக பொறுப்பாளர் பரமேஷ்குமார், மதச்சார்பற்ற கூட்டணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அப்போது பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, தமிழ்நாட்டிற்குள் காலூன்ற முடியாத பாஜக எடப்பாடி பழனிசாமி மீது குதிரை சவாரி செய்து தமிழ்நாட்டிற்குள் நுழைய சதி செய்திருப்பதாக விமர்சித்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பது சிறுபான்மையினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இத்தனை பேர்த்த நம்மளால சமாளிக்க முடியாது. நம்மள தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, நேரடியா மோத முடியாது. என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டிலே ஒரு இழிச்சவனை கண்டுபிடி. நம்மளால போக முடியாது, நல்லா கவனி, நம்மளால நேரடியா போக முடியாது, ஸ்டாலின் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டிலே ஒரு இழிச்சவன் கண்டுபிடி. இந்த அதே மாதிரியே சிரிச்சார். இந்த சிரிப்பை பார்த்த உடனே ஆஹா நம்ம பான ஈனா வந்தால்தான் அப்படின்னு ஒரு கூட்டணி போட்டு இப்ப உள்ள வரதுக்கு நான் வரல, பழனிசாமி மாமா உள்ள வரேங்கிறார். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது ஒற்றை மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மகத்தான மனிதனால் மட்டுமே சாத்தியம். பெண்களின் தேவைகளை உணர்ந்து தாய்க்கு பிள்ளையாக கனிவோடு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் திருவாரூர் தொகுதி வேட்பாளர் பூண்டிக்கணை கலைவாணன் ஆகியோரை ஆதரித்து நன்னிலம் பேருந்து நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை பல மாநில முதலமைச்சர்கள் பின்பற்ற விரும்புவதாக குறிப்பிட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, SDPI உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 5 ஆண்டு காலத்திலே இந்த அரசு திராவிட மாடல் நல்லரசு செய்திருக்கிற சாதனை திட்டங்களை பட்டியலிடுவது எனது தலையாய கடமையாகும். டெல்லி பட்டணத்திலும், மும்பை நகரத்திலும், பெங்களூர் நகரத்திலும் நடைபெற்ற இந்தியா கூட்டணி என்கின்ற அதிலே அங்கம் வகிக்கின்ற
பல மாநில தலைவர்கள், முதலமைச்சர்களின் பொறுப்புகளிலே இருந்தவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். அந்த தலைவர்கள் எல்லாம் பேசுகிற போது நாங்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்துகின்ற ஆட்சியில் தங்கிய ஸ்டாலின் அவர்களை பின்பற்ற விரும்புகிறோம், தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை பின்பற்ற விரும்புகிறோம் என்று உள்ளம் திறந்து மகிழ்ச்சியோடு பேசினார்கள். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 2015ஆம் ஆண்டு மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என அறிவித்து இதுவரை சாத்தியமாகவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு திட்டங்களையும் கொடுப்பதில்லை, உரிய நிதியையும் கொடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் துரை வைகோ வாக்காளர்களிடையே கேட்டுக்கொண்டார். அதே வேளையில நீங்க நகர்ப்புறங்கள்ல மகளிருக்காக இலவச பேருந்து பயணம், விடியல் பயணம் தொடரும். அதே மாதிரி நம்மள மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைங்க, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு நீங்க கல்லூரிக்கு போறதுக்கு உயர்கல்வி ஊக்குவிக்கிறதுக்காக நீங்க மாதம் 1000 ரூபாய், ஆம்பளை பசங்களுக்கு புதுமை தமிழ் புதல்வன் திட்டம், பொம்பளை பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம்னு அது கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அதே திட்டங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பதிலுக்கு மாதம் 1500 ரூபாய் நம்முடைய அரசாங்கம் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு.